கன்னியாகுமரி பெயருக்கு பின்னுள்ள கதை. தமிழில் கடல் மூன்றும் சேரும் புனித நிலம். அங்கே ஒரு தேவியின் கண்ணீர், ஒரு மன்னனின் ஆசை, ஒரு தேவி விழா. கன்னியாகுமரி என்ற பெயரின் மர்மமும் வரலாறும் பழைய புராணக் கதைகளில் படி இந்த இடத்தின் பெயர் கன்னி குமரி என்று இரண்டாகப் பிரிக்கப்படுகிறது. கன்னி தெய்வமாகிய பர்வதராஜ் குமாரி, பார்வதியின் அவதாரம். குமரி பெண் குழந்தை, கல்யாணம் ஆகாதவள். கதையின் சுருக்கம்: பார்வதி தேவியின் ஒரு அவதாரமான கன்னி குமாரி உலகின் தீமைகளை அழிக்க தேவலோகத்தில் இருந்து பூமியில் அவதரித்தாள். அப்போது அசுரர்களின் அரசன் பானு அசுரன் அவளுக்கு திருமணம் செய்ய ஆசைப்பட்டான். ஆனால் அவள் தவமிருந்து சிவனைப் பெற விரும்பினாள். இதை எதிர்த்து பானு அசுரன் போர்க்கொணர்ந்தான். தன் தவத்தால் பெற்ற சக்தியால் கன்னிக்குமாரி அவனை அழித்தாள். ஆனால் அதற்குள் கல்யாண நேரம் தவறிவிட்டது. சிவன் வரவில்லாததால் அவள் கன்னியாகவே நிலைத்துவிட்டாள். இத்துடன் கல்யாணத்திற்கு தயார் செய்யப்பட்ட உணவுகள், ஓல்தோஜ் நீரைத்தேங்கள் கடலினுள் வீசப்பட்டன. அதற்காகவே கன்னியாகுமரியின் கடலில் இன்று வரை வண்ணமயமான மணல் காணப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. ஒரு கடற்கரையின் கண்ணீர், அந்த தற்காலிகமாய் இடைநிறுத்தப்பட்ட திருமணம், அந்த விருந்துக்கு வந்த பூமியின் சக்திகள் ஓல் இன்வேன். அதற்காக கன்னியாகுமரி கடல் அவளின் கண்களைப் போலவே எப்போதும் ஓயாத அலைகளுடன் இருக்கிறது என்று மக்கள் நம்புகிறார்கள். இன்று அந்த தேவிக்கு கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவில் கட்டப்பட்டுள்ளது. மக்கள் தங்கள் விருப்பங்கள் நிறைவேற வேண்டுமென்று வேண்டுகிறார்கள். இறுதியில் பரிவும் சக்தியும் கன்னித்தன்மையும் சேர்ந்த புனித நிலம்தான் கன்னியாகுமரி. வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலுக்குச் சென்று ரீமிக்ஸ் பொத்தானை கிளிக் செய்தால் அத்தகைய மேஜிக் நடக்கும்.